எஸ்பெஷலி வந்து குஜராத்துக்காரங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைக்குது மக்களே. இதில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் போறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் பாஸ்ல கனடாவுக்கு அதிகமா நம்ம இந்தியர்கள் போறாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நாள் ஸ்டடி பண்றது, இல்ல ஸ்டடி முடிஞ்ச உடனே இந்தியாவுக்கு திருப்பி வராம, நேரா வந்து அமெரிக்காக்குள்ள வந்து பார்டர் வழியா, கனடா, அமெரிக்கா பார்டர் வழியா லேண்ட் பார்டர்ல அவங்க வந்து கிராஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு போயிறது. உங்களுக்கு தெரியும் கனடாவோட ஸ்டூடெண்ட் பாஸ் இருந்துச்சுன்னா வந்து அமெரிக்கா வந்து ஆன் அரைவல் மாதிரி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திருப்பி கனடாவுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி அவங்க யூஸ் பண்ணி அவங்க நேராக அமெரிக்காவுக்குள்ளே போயிட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே போன இந்தியர்கள் அதிகம். அதே மாதிரி மெக்சிகோவுக்கு போயிட்டு அங்கேருந்து அமெரிக்காவுக்குள்ளே ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியான மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. ஓகே, இதில் வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகோலேருந்து போனவர்களும் கனடாவிலேருந்து போனவர்கள் தான் வந்து அமெரிக்காவில் வந்து இல்லீகலாக தங்கியிருக்கவங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து போயிட்டுருக்கு. இந்த இதில் இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து ப்ரே பண்ணுறதுக்கு போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப் வந்து அவர் ட்ரம்ப்கிட்ட வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பிஷப் வந்து என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தயவு செய்து வந்து இந்த LGBT+Q அப்படிங்கிற கம்யூனிட்டியை வந்து நீங்கள் அங்கீகரிங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்காவில் வந்து ஒன்லி வந்து 2 ஜெண்டருக்கு தான் நாங்கள் வந்து அங்கீகாரம் கொடுப்போம். ஒன்று வந்து மேல் அண்ட் ஃபீமேல். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் எல்பிவிஜி கம்யூனிட்டிக்கெலாம் வந்து நாங்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கான சட்டத்தையும் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர்டர்ஸில் வந்து சைன் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இது இப்போ வந்து அங்கே இருக்கிற இல்லீகல் மைக்ரண்ட்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், LGBT+Q கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு சர்ச்சையான ஒரு ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்க எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க வந்து அமெரிக்காவோட ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன் ஆயிடுவாங்க. அது வந்து அது எது மூலியமாகவும் அமெரிக்காவுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒரு தாய் வந்து குழந்தை வந்து பிறந்தாங்க அப்படின்னா அந்த மண்ணில் பிறந்த அத்தனை குழந்தைகளும் அமெரிக்காவோட சிட்டிசன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை சமீபத்தில் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த 200 ஆர்டரில் அதுவும் ஒரு ஆர்டர் அவர் வந்து இஷ்யூ பண்ணி அதை வந்து இனி நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம். அமெரிக்காவில் வந்து பிறக்கிற குழந்தைகள் எதர் அமெரிக்கா சிட்டிசனோட குழந்தையாக இருக்கணும் ஆர் அமெரிக்காவுடைய நிரந்தர வாச வச்சுருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன் ஆவாங்க. மற்ற பிரகாரம் ட்ராவலில் வர்றவங்க இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸாக வந்து அங்கே வந்து குழந்தை பெற்றுக்கிறவங்க இல்லை ஏதாவது பார்டரில் வந்து இஷ்யூ ஆகி கைதாகி ஜெயிலில் வந்து இருக்கிறப்ப கர்ப்பமாக அதாவது குழந்தை பிறந்தவங்க இது போன்ற எந்த விதத்தில் குழந்தை பிறந்தாலும் அமெரிக்காவுக்குள்ளே